எப்படா சூரிய ஒளிய பார்ப்போன்னு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சூரிய ஒளிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு வேலை என்ன? துணிய துவைச்சு காய போட வேண்டியது தான். நேத்து முந்தா நாள்னு துவைச்ச துணிய வந்து ஃபேன் காத்துல காய வச்சாலும், அப்படி சூரிய ஒளியில போட்டு எடுத்தா தாங்க எனக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு 2 தடவையா வாஷிங் மிஷின்ல துணிய போட்டோம். பத்தாததுக்கு கையாலேயும் துணிய துவைச்சு போட்டு எல்லாத்தையும் 2வது மாடியில எடுத்துட்டு வந்து காய போடுறதுக்குள்ள, அப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு போட்ட காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் என் ஹஸ்பண்ட் துணியை வந்து காய போட போகிறேன். இந்த துணி எல்லாத்தையும் காயட்டுன்னு ஈவினிங் ஒரு 4:00 அப்போ எடுத்துக்கலான்னு இருந்தேன். 4 மணின்னு இல்லைங்க, நடுவில் தூறல் போடுற மாதிரி இருந்தாலும் குடுகுடுன்னு போய் துணியை வர எடுத்துகிட்டு வரணும். ஆமாங்க, என்ன பண்ணுறது? காய வச்ச துணி எல்லாத்தையும் நைட்டு போல் மடித்து வைக்கணும். எல்லார் வீட்லேயும் இது போல் ஒரு சேர் இருக்கும். அதில் உட்கார்றோமோ இல்லையோ கண்டிப்பாக அதில் வந்து துணியை போட்டு வச்சுருப்போம். அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இதுக்கு நடுவில் காலைல டிஃபன், மதியம் லஞ்சு செய்யணும். புரட்டாசி 1 மாதம் போச்சு. அதில் நடுவில் நவராத்திரி வேலை, அதுக்கப்புறம் தீபாவளி, அதுக்கு பலகாரம் செய்கிற வேலை. தீபாவளி முடிஞ்ச உடனே மகா கந்த சஷ்டி, அது ஒரு வாரம். இது எல்லாம் முடிஞ்ச உடனே இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்ய சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஒத்து வச்சதே பெரிய விஷயங்க. இன்றைக்கி சுட சுட சாதம், மீன் குழம்பு, காலையில் வந்து இட்லிக்கு வந்து இறால் கிரேவி செஞ்சதுங்க, அது கொஞ்சம் இருக்குது மதியமும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல். இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் பிரியாணி தான் வேணும்னு கடையில் வாங்கிட்டு வந்து எங்கள் பசங்க சாப்பிட்றாங்க. சரி சாப்பிட்டுன்னு நானும் விட்டுட்டேன். அடுத்து என்ன வேலை? எல்லா துணியும் மடித்து வைக்கணும். இப்போ சொல்லுங்கள், வீட்டில் நம்ம சும்மாவாக இருக்கோம்? இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.